மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். இறைவா, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது. இருள் ஒளிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக. பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக. வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விடித்ததுவே. கடனை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துடைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும். உற்ற வாழ்த்து ஆவியர்க்கும் பெற்றனாகும் காலமெல்லாம். ஆமென். துன்புறும் ஏழையின் மன்றாட்டு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை நாம் போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். முன்மொழி 1. ஆண்டவரே, உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் உம்மீது நான் பற்றுடையவன். உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள். உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும்.
என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன், நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இலர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரியது. ஆழமிகு பாதாளத்திலிருந்து என் உயிரை விடுவித்தீர். இறைவா, செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உம் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீதாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவர் நீதியுடன் ஆழ்வார். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது. முன்மொழி 2. நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர். தொலையில் உள்ளோரே, நான் செய்வதை கேளுங்கள். அருகில் உள்ளோரே, என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள். சீயோன் வாழ் பாவிகள் அஞ்சுகின்றனர். இறை பற்றில்லாரை தீயில் ஆட்கொள்கின்றது. சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார்? என்றென்றும் பற்றி எரியும் தழலில் நம்மில் எவர் இருப்பார்? நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்றவர் வாயை விரும்புபவர், கையுட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்த பலி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண்கொண்டு காணாதவர். அவர்களே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள்
அவர்களது காவல் அரணாகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீதியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் வெற்றி வீரர், நீதியுள்ள நடுவர். இத்திருப்பாடல் ஆண்டவர் முதல் வருகையையும் மக்களினங்கள் அவரிடம் கொள்ளும் நம்பிக்கையையும் எடுத்துரைக்கிறது. முன்மொழி 3. ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. இதோ, கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் போது அவன் வெண்ணெயையும் தேனையும் உண்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி.
எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. என் மக்களே, ஆறுதல் அடையுங்கள், ஆறுதல் அடையுங்கள் என்கிறார் நம் ஆண்டவராகிய கடவுள். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் மக்களே, ஆறுதல் அடையுங்கள், ஆறுதல் அடையுங்கள் என்கிறார் நம் ஆண்டவராகிய கடவுள். மன்றாட்டு. கடவுளின் வாக்கு நம்மிடையே குடிகொள்ள திருவுளம் கொண்டார். அவருக்கு நன்றி கூறி புகழ் சாற்றுவோம். ஆண்டவராகிய இயேசுவே வந்தருளும். துன்பத்தால் துவண்டிடும் அனைவருக்கும் நீதியை கொண்டு வாரும். ஏழைகளுக்கும் வலிமையற்றவர்களுக்கும் பாதுகாப்பாயிரும். ஆண்டவராகிய இயேசுவே வந்தருளும். அமைதியின் அரசே, எங்கள் பொறாமையை அன்பாக மாற்றியருளும். சினம் கொள்வதற்கு மாறாக மன்னிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவராகிய இயேசுவே வந்தருளும். உலகை தீர்ப்பிட நீர் மிகுந்த வல்லமையுடன் வரும்போது உமது திருமுன் நாங்கள் அச்சமின்றி நிற்கச் செய்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே வந்தருளும். அறிந்து கொள்ளப்படாதவராக எம்மிடையே இருக்கிறீர். ஏழைகளிலும் துன்பப்படுவோரிலும் உம்மை நாங்கள் கண்டுணர உதவியருளும். ஆண்டவராகிய இயேசுவே வந்தருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல கடவுளாம் தந்தையே, வரவிருக்கும் உம் திருமகனின் பிறப்பு பெருவிழா இன்றைய வாழ்வுக்கு தேவையான எல்லா உடல் உள்ள நலன்களையும் தந்து எங்களை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.